என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகிகளே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு மக்களை வாழ வைக்கணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கள்ளக்குறிச்சி. சாமியை கும்பிட்டு வா. என்னாலும் வாழ்விலே கண்ணான என்னப்பா வேணும் உனக்கு? 2 முறை கால் விட்டு வா. மொத்தம் 3 முறை கால் விடணும். என்னம்மா சின்ன பொண்ணு. உங்க அப்பன் எங்கடி? ஓ, அங்க இருக்கானா? சரி 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 சரி. என்னப்பா வேணும் உனக்கு? கால் விட்டு வா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான் அவன். எத்தனை பேர்கிட்ட வாங்கி கொடுத்த? எத்தனை பேரில் காட்டின? 10 பேர்கிட்ட வாங்கி கொடுத்த. 10 பேரும் ஒன்றை நம்பி தந்துட்டான். ஆனால் இந்த பணத்தை நீ மீட்டவும் முடியாமல் அதுக்கு பலனும் கிடைக்கல. இப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது வேதனையாக இருக்குது. வாங்கின பேரில் சட்டப்படியும் கண்டுபிடிக்க முடியலை, உன் இட்டப்படியும் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ அவனை குடும்பியை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சேர்க்கணும். காலன்ட்டு வா. என்னடா தம்பி? படைத்தவன் மேல் பழியும் இல்லை, புசித்தவன் மேல் பாவமும் இல்லை. அவன் வருவானான்னு பார்க்க. கண்ணை மூடு. 1 2 3 4 5 6. யார் கருப்பசாமி? நீங்கள் பெருமாள் கோயில் பெருமைக்குரியதாக எங்கே இருக்குப்பா? கள்ளக்குறிச்சியில இருக்கு. அவன் இருக்கிற இடம் திருப்பதி பக்கத்தில் மறைஞ்சிருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த அந்தரங்கமாக மறைஞ்சிருக்கவனை கூப்பிட்டு வந்து சட்டப்படி அவனை கொண்டு வந்து நிறுத்தி உன் பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சுக்கா மகனே. அந்த வழக்கில் நீ ஜெயிச்சிருவ, உனக்கு பிரச்சனை வராது. நான் இருக்கேன், நல்லா இருக்கு. அதே கள்ளக்குறிச்சி கருப்ப என்ன என்ன நீ வர? நீ ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்க? கருப்பசாமி ஐயா, என் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி செய்வனை இருந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் நோயும் பிடியும் காட்டி பயம் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. காலைல வந்துட்டு வாப்பா. என்னப்பா அதுவும் எப்போதோ மைக்குக்கு பசியாக இருக்குது, சாப்பாடு கொடுங்க. இந்த செபாவால் தான் வருது இந்த வினையெல்லாம். வெளியே தூக்கி போடுறா. செலுத்துற இந்த செபாவுக்கு வெளியே தூக்கி போடு. சரி, இன்னொரு தரம் காலம் யார் இது? சரி, கால் வந்துட்டாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை காளியும் வேப்பிலையால் வேதனை தீர்க்கும் மாறியும் கொலுவேற்று இருக்கும் இந்த இடம். கவனத்தை ஒருமுகப்படுத்து. அடிக்கடி உடம்புல நோய் வருவது போலவும் வயிறு ஏற்றிக்கிடுறது மாதிரியும் உள்ள சூழ்நிலைகள் உனக்கு இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாமே நஷ்டமாகி தொழிலே நடத்த முடியாத அளவுக்கு துன்பத்தை அடைந்து இப்போ நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமைகளிலிருந்து உங்களை மாற்றி உங்கள் கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? இந்தாடா ஜெயிச்சாச்சு, சந்தோஷமாரு, காப்பாற்றுறேன். சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளே. ஆவாங்க. சேலம் எல்லை சேலம். சேலம் வாமா. சேலம் உனக்கு சேலம்டா. ஓ, இவன் இந்த அம்மா இருக்காரப்பையா, என் பிள்ளைலாம் இவன். இவனை போய் சொல்லிட்டேன் பாரு. பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கியா?
கால் வந்துட்டு வா. எங்கே நீயும் நானும் அங்கே. படிப்பு அப்படியா? யார் அது? கால் வந்துட்டு வா. நீ யாருக்கா? வா வா உட்காரு, என் செல்லம் இல்லை, உட்காரு. இதைத்தானே கொண்டு வந்தேன் உன்னோடு என்னோடு எங்கே நீயோ. நான் பாட்டு படித்தோடனே உன் மனதெல்லாம் கலங்குது. என்ன பொம்பளை பிள்ளைய படிக்க விட்டுருக்கமே, கருப்பசாமி தஞ்சம்னு வந்திருக்கமே, படிப்பை பற்றி கேட்க போகிறோமே, சாமி எங்கேயோ போய் பாட்டு படிக்கிட்டு இருக்கார, என்ன குழப்பம் இருக்குமோ எனக்கு தெரியலையே. நம்பாத, சீட்டு வாங்கி நான் தந்துடுறேன், படிக்க வச்சிருந்தேன். கல்யாணம் அவள் இஷ்டப்படி நடக்கணும்னு விதி இருக்குது. அதில் அவள் மனத்தை போக விடாமல் காப்பாற்றி உன் கையில் ஒப்படைக்கிறேன். இந்த வருஷமே சீட்டு கிடச்சிடும். பண்ணித்தாரேன், வா பக்கத்தில். பக்கத்தில் வாப்பா. எல்லா கஷ்டமும் தீர்ந்தாச்சு, உடலாலும் பொருளாலும் உள்ள கஷ்டம் தீர்ந்தாச்சு. ஒருத்தருக்கு தான் உத்தரவு ஒரு வீட்டுக்குள்ளே, கவலைப்படக்கூடாது, போய்ட்டு வாங்க. சரி, அடுத்து வாங்க. கருப்பசாமிக்கு அப்படியா திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா வாமா வா, கால் வந்துட்டு வாமா. எம்மா கால் வந்துட்டு வா. ஏய் பேவுல இன்னும் தாண்டி விளாண்டுட்டு இருக்க. அப்படியா? கயிறு அங்கேயே வச்சிரு, முடியாது, மூடி வை, இடம் இல்லை. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. என்ன உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போனேன். சேலம்ங்கிற சிட்டிக்குள்ளே வீடு இல்லை. அதிலேருந்து மெயின் ரோட்டெலாம் தாண்டி போனால் ஒரு ஐயனார் கோயிலெலாம் தாண்டி தான் உங்கள் ஊரே வருது, சரிண்ணா? ஆனால் இப்போ 1.5 வருஷ காலமாக திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக ரொம்ப நீ போராடிக்கிட்டு இருக்க. அதில் சரியான வழிகள் கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதில் கிரகப்படி குறையா அல்லது ஜென்ம பாவங்கள் இது இருக்கான்னு பார்த்தேன். கிரக சாந்திப்படி தடை இருக்குது. நீக்கி வெற்றிகரமாக முடிச்சு தந்தா போதும்லா. கால் வந்துட்டோமா. தேனொன்னு வண்டு இந்தா நல்ல வரனாக வந்து சேருது. வைகாசியில் முடித்து ஆனந்தம் அடைந்து வா. காடுல காசு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். கடந்து இருந்தாச்சு. நாமக்கல் நாமக்கல் நாமக்கல். எப்பா வேகத்தில் யாரையும் இடித்து கீழே தள்ளி போட்டுறாங்க. என்னடா தொழில் பார்க்க? வண்டி வாகனம் வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. நாமக்கல் நாமக்கல்ல எந்த இடம்? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. அமைதியாக இருக்க சொல்லு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணால் இடைஞ்சலும் மனவேதனையும் வந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி இருக்கா? உன் மண்டையை திருத்தணுமா அவன் மண்டையை திருத்தணுமால? கால் வந்துட்டு வா. அதே மாதிரி இப்போ நடத்தக்கூடிய தொழிலில் வண்டியில் அடிக்கடி நஷ்டமும் மனவேதனையும் வந்துக்கிட்டு இருக்கு. யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கிறதுக்காக மன குழம்புத. ஒருத்தருமே ஒன்றும் பண்ணலை. இது நேரம். அதனால் உனக்கு பணமும் தரேன், வருமானமும் தரேன், சரியா? இந்த தொழிலை வளமாக்கி தரேன், குடியிருக்க இடமும் நிம்மதியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? கடந்து இருந்தால் போதுமில்ல? வேற உன் மனத்தை அடக்கி தரேன், அவன் மனத்தை உனக்கு கட்டுப்பட்டுரும். போ, நிம்மதியாரு, சாப்பிட்டு போ. அதே நாமக்கல் பொல்லாத கடன்களால் வேதனைப்பட்டு வந்த செல்வங்கள் இல்லை வார வந்துட்டாங்க. எத்தனை முறை சொன்னாலும் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பணம் கையில் கிடைச்சா தான் நாங்கள் ஜெயித்ததாக அர்த்தம்.
அப்படி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வழியை பண்ணித்தாங்க ஐயா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு பணம் வந்துடும், உன் கடன்காரங்க உங்களை நெருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரொம்ப டார்ச்சர் கிடையாது, ஓரளவு மனத்தை மாற்றியாச்சு. இப்போ உனக்கு வருமானத்தை தந்துட்டோம்னா அவங்கள்ட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிடலாம். அவ்வளோதானே விரயம். வெற்றிமாற கொடுப்பா முருகா. டக் 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 டக். வா பணம் வந்து பணம் கிடைக்கும். புண்ணியமாறு கடத்தை தீர்த்துருவோம். நல்லாரு படி போட்டச்சு நல்லாரு. அதே கடன்களால் வேதனைப்பட்ட தலைவன் தலைவி பச்சை மயில் வாகு காலம் சொல்லலாம். கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்கறதுக்கு வித்துறவு கிடையாதுண்ணே. கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தரேன். எத்தனை பிள்ளைகள்ப்பா? எங்கே இருக்கான்? அவனுடைய அம்சத்தை பார்த்தேன். 3 வருஷ காலமாக இருக்கிற பணம்லாம் உன் கையை விட்டு போய்கிட்டே இருக்கும். எந்த தொழில் பார்த்தாலும் நஷ்டமாக தான் இருக்கும். அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணியும் ஜெயிக்க முடியலை, அவனை வாழ வைக்கவும் முடியலை. நீங்களாக இண்டிவிஜுவலாக தொழில் பார்த்து ஜெயிக்கலாம்னா அதுக்கு வழியும் இல்லை. இந்த நிலைகளில் இழந்ததை மீட்டுவதா அல்லது கடன் வாங்கி அடுத்தும் தொழிலை பார்த்து பிழைப்பதா, இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லைண்ணா, நான் சும்மா தான் இருந்தேன். வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளைக்கு நிலையான ஒரு தொழிலையும் தாரேன், கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு உதவியை பெற்று தொழிலை உருவாக்கி தாரேன். வேறு என்ன வேணும் மகளே? பக்கத்தில் வாங்க. கடன் தீர்ந்துரும்னு சொல்லிட்டேன், கவலைப்படாத, எல்லாம் வெற்றி ஆகும். இந்தா நல்லா. உங்கள் அம்மாவுக்கா? ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன்ப்பா, வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். அவ்வளோதான், இன்னைக்கு உத்தரவு அவ்வளோதான். கர்மசாமிக்கு கொள்ளிடம், கொள்ளிடம், அந்த கொள்ளிடம் காவேரியில் பொய் சொல்லி மட்டும் யாரும் என் பக்கத்தில் வந்துடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். கொள்ளிடமா உனக்கு? நில்லுக்கா. கொள்ளிடம் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டுவாப்பா. உனக்கு கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு அப்புறத்தை வீடு சரானா? உன் பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலும் அம்மன் கோயில் இருக்கா வீட்டு பக்கத்தில்? கரெக்ட். நல்ல இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அடுத்த உத்தரவு உனக்கு தான். அட்வான்ஸாகவே போயிடுவோம் நம்ம, பிரச்சனை. உட்கார்டா எலி. ஒன்று காதலிச்சு கல்யாணம் முடிக்கணும், அப்படின்னா பொருத்தமாக எங்கேயும் பொண்ணு கிடச்சா பெற்றோர் வளர்த்து பார்த்து கல்யாணம் முடிக்கணும். ரெண்டுமே நடக்காமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, என்ன காரணம்னு கேட்குறேன். அதான உண்மை. முன்ஜென்ம பாவத்தின்படி தான் இந்த திருமணம் நடக்காமல் இருக்குது. அந்த பாவ வினைகள் நீங்கக்கூடிய நல்ல நேரம் கிடச்சாச்சு. அதனால் தைப்பூசத்துக்கு பிறகு 3 பெண் ஜாதகம் வரும். அதில் ஒரு ஜாதகம் உனக்கு மனைவியாக இருப்பாள். கல்யாணத்தை நடத்தி தரேன், நிலையான தொழிலும் வருமானமும் தரேன். நல்லா இரு மகனே, இந்தா ஜெயிச்சுக்கா. குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் இருக்குது.
அதையெல்லாம் ஒன்று சேர்த்து உருப்படியாக வாழ வச்சு தரேன். நல்லா உன் மகன் கையில் பணத்தை கொடுத்துருக்கேன், சும்மாவாக கொடுத்தேன், கடத்தை தீக்கத்தான் கொடுத்தேன். போயிட்டு வாங்க. அதே கொள்ளிடம், சிதம்பரம் எல்லை கொள்ளிடம். சரியாப்பா? 1 2 3. என்னப்பா 2 ஆறுகளும் கடல் தண்ணியும் சங்கமிக்கிற இடம் இருக்கோ உங்கள் ஏரியாவில்? நண்டுகள்லாம் வளருது, ரொம்ப உண்டுமா உங்கள் ஏரியாவில்? நீ அதெல்லாம் கண்டுக்கிடாதவன், நண்டை கண்டவன் கால் வந்துட்டு வா. வாப்பா, என்னடா வேணும் உனக்கு? நீ என்ன படிச்சிருக்க? பிஹெச்டி. முனைவர் பட்டம் வாங்கிட்டியா? தீசிஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டியா? எழுதிக்கிட்டு இருக்கியா? இங்கே கண்ணமுடு, யாருடைய ஹெல்ப்பையும் கேட்டிருக்கான்னு பார்க்கட்டும். இதுக்கு முன்னோர்கள் எழுதியதை கொஞ்சம் படித்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிண்ணா? கால் வந்துட்டு. நல்ல பையன், படிக்கிறான்ல. ஒரு 1 இயரில் இந்த முனைவர் பட்டம் உனக்கு கிடச்சிருண்டா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே உனக்கு பேராசிரியர் பொறுப்பு உனக்கு கிடைக்கும். அதை வாங்கித்தாரேன், ஜெயிச்சு வருவேன். அப்படி வெற்றி உண்டு மகனே, காப்பாற்றிக்கா. ஆனால் இருதார யோகம் உள்ள கவனமாக இருந்துக்காடா. உண்மையை சொல்ல, போய் தப்பாக நினச்சிடாடா மகனே. கொடுக்க மாட்டேக்காங்க. கால் வந்துட்டு வா. நீ இல்லை உங்களுக்கு திருச்சியா? வாமா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு உன் மனசு அடங்கலையே. அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. நிற்கிறவங்க முதல்ல நிதானமாக இருந்து பழகுங்க. என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 பேர்கள் பிளான் போட்டு உன் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால் சட்டப்படி உனக்கு நான் அதை எழுதி வாங்கி தந்துட்டா போதுங்களா? 1. இதற்கிடையில் அடிக்கடி கழுத்து, தலை போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் இந்த இட விஷயத்தையும் முடிச்சு தரேன், உடல்நிலையும் காப்பாற்றி உனக்கு கடனை தீர்த்து தரேன். காலில் விட்டுவான். முடிச்சாச்சு, போயிட்டு வா. ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. திருவானைக்காவ், திருவானைக்காவ் தாயும் மகனும். காலில் விழுத்துவாங்க. ஜம்பகேஸ்வர சாமி எங்கே இருக்காரு? அங்கே தான் இருக்காரா? இங்கேயும் நின்னா எப்படி? அங்கே கும்பிட வேண்டாமா? விட வேண்டாம், நின்றுக்கிட்டு கும்பிட வேண்டியதானே? நல்ல கும்பிடல சார், பக்கத்தில் போங்க. முகிலாகி கருணை என்னும் மறந்தருவாய். அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. மனசு அலப்பாயுது. ஒன்று உங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி நிற்க முடியல, நின்றுங்க, இல்லாட்டா போய் உட்காருங்க. இவங்களுக்கு நான் வரேன்னு சொல்லி விட்டுருந்தேன். உங்கள் மனத்தை அலப்பாஞ்சா நான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர முடியாது. தெளிவாக நில்லுங்க பார்ப்போம். கண்ணை முடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. உட்காருமா. திருவானைக்காவு நதிக்கரைக்கு இந்த பக்கத்துலேயே உங்கள் வீடெல்லாம் இருக்குது. என்ன, அந்த எல்லையில் போய் பார்த்தேன். முனின்னு ஒரு சாமி வராரு, ஈஸ்வரர் இருக்கார். அங்கேருந்து பார்த்தா எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருநாமம்லாம் தெரியுது. முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது செய்வன வைவன கோளாறால் எந்த பிரச்சனைகளும் நடக்கலை. இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு மேலே இருந்து கேட்டேன். முடியும். 7 மாத காலம் அவகாசத்தில் சரியாயிடும். வெற்றியாக்கி தரேன். கால் வா. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்கும்.
அதெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. இந்தா எங்கள் பிற்காலத்துக்கு நல்ல இடத்துல போய் இருப்பாங்க. அந்த ஒரு கேள்விக்கு தான் விடை என்னன்னு சொன்னால், 7 மாதங்களுக்கு பிறகு இவனுக்குன்னு ஒரு துணை இருக்குமான்னு கேட்டேன். துணை இருக்காது, ஆனால் நிறைய நண்பர்களின் மூலமாகவும் அரசு உதவியாலும் இவன் நல்லா இருப்பான். அப்படி தான் உத்தரவு. புரியுதா? அவ்வளோதான் பாப்பா. ராமேஸ்வரவா நல்லா நாராயணா. கர்மசாமிக்கு எறும்புகளாக சேர்ந்து ஈஸ்வரனை கும்பிட்ட இடம் திருவெரும்பூர். திரு எறும்பூர் எறும்புகளாக சேர்ந்து ஒரு சிவலிங்கத்தையே உருவாக்கிடுது. அதனால்தான் அதற்கு பேர் திருவெரும்பூர்னு பேர். சரிண்ணா? உங்கள் ஊருக்கு பெயர் காரணம் தமிழகத்தின் ஊரும் பேருன்னு சொல்லி ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பார். அந்த நூலை படிங்க, தெரியும். காலில் விட மாட்டீங்களோ போனீங்க உள்ளேடா தம்பி வென்றிடுவேன். வாங்க. என்னப்பா தொழிலை பற்றி சொல்லணுமா பணத்தை பற்றி சொல்லணுமா? உங்கள் தொழிலை பார்த்தேன் 2 வருஷமாக நல்லா கிடையாது. மனவேதனையும் கடனும் கஷ்டமாக இருக்கும். எதிர்பார்க்காம காற்று நுரையீரல் சம்மந்தமான வலி வேதனை இவளுக்கு இருக்கும். அதில் எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. தேவையில்லாமல் நீ குழம்ப வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. சரியா? ஆனால் நரம்பியல் பிரச்சனைக்கு கருப்பசாமி ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஆயுர்வேதிக் மசாஜ்லேயே சரியாயிடுவான். காலில் வந்துட்டு வா. காலத்தின் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள். வாமா. வீட்டுக்காரங்க இருக்காரு. எப்பா நீ முருகப்பெருமானுக்கு எதுவும் சொல்லியிருக்கியா? சொல்லலை. இவ்வளோ முருகன் கோயிலுக்கு என்னைக்கு கூப்பிட்டு போகலாம்? பழனிமலை முருகனுக்கு கூப்பிட்டு போ. ஒரு வலம் சுற்றி கும்பிட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு என்னை வந்து பாரு. உன் கடனும் திந்துரும், இவன் உடல்நிலைகளும் நல்லாயிரும். எந்த மனவேலை இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தா வெற்றி அடைவாங்களே. 6 மாதம் கழித்து நடக்கும். வாங்க. புண்ணியம்படு நல்லாரு. போய்ட்டோம். தஞ்சாவூர் தம்பி உட்கார வேண்டியதானே? ஏனிக்கிறேன். டீயை கொடுமா. பிரியமருத்தன் என்னடா போலீஸ் வழக்கு உனக்கு? என்ன போலீஸ் வழக்கு கொடுத்துருக்கீங்களா? கால் அழக்கூடாது. அழுதா என் பக்கத்தில் வரக்கூடாது. தைரியமாக இருந்தா வா, உட்காரு. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். பக்கத்தில் வா. நல்லா விசாரிச்சுட்டாங்க. பார்ட்டிக்காரனை பணத்தை கொடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரு நாள் அவகாசம் இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பாதி பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். மீதி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? நீங்கள் இன்னொரு இடத்துல கடனும் வாங்கி மாட்டிக்கிட்டீங்களா? அதுக்காக சில பத்திரங்கள் சம்மந்தமான குழப்பமும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அவைகளை மீட்டி உங்களை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? தை மாதம் வாஸ்துவில் வீட்டுக்கு அடிக்கல் நட்டிக்கா ஜெயிச்சு தரேன். ஓகே பண்ணிடுவோம்ப்பா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமா கேட்டு வந்தது யார்? வாம்மா. பா 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 பா. யாரு? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வாங்க. நீ யாருடா தம்பி?
சரி. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யாருக்கு யார் சொந்தம் என்பது. வா, அழக்கூடாதுக்கா, வா. சிஞ்சா சிஞ்சா